வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து விடாமுயற்சி ரிவ்யூ கமெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு படம், நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தவங்க நிறைய பேர் வந்து படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு அந்த படத்தை வந்து நல்லா இல்லை, இந்த படம் வந்து மொக்க படம், இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய இது இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு சில டைப் ஆஃப் மூவிஸ் பிடிக்காது, அது ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் மாறும். ஆனால் என்ன ரீசனுக்கு இவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறான்றதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்னென்னா வந்து, யூஸ்வலாக அஜித் ஃபில்ம் வந்து ஆக்ஷன் பேக்டாக இருக்கும், மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஹீரோயிசமாக இருக்கும். அது வந்து இல்லை அந்த படத்தில். ஸோ அது வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தினால வந்து அவங்க அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு சிலருக்கு அது பிடிக்கல. தன்னுடைய ஆதர்ஷ நாயகன் வந்து இந்த மாதிரி அடி வாங்கிறது, இந்த மாதிரி ஸ்லோவாக நடிக்கிறது அப்படின்றத பிடிக்காமல் இருக்கலாம். அது ஒரு ரீசன். ஆனால் பெரும்பாலும் கமெண்ட்ஸ் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, படம் வந்து கதையே புரியல, கதை நல்லா இல்லை, இந்த மாதிரி கதையெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சி தான். இது வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு அதை புரிஞ்சதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் எடுக்கப்பட்ட மூவி. ஸ்டோரி லைனும் ஹாலிவுட் ஜேர்னலில் எடுத்தது. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம். இந்த கதை ஓட்டம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் வந்துட்டு அதோடைய ஸ்டோரி லைன் நேரேஷன் அப்படி தான் கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒன் டேலே என்ன நடக்குது அப்படின்ற படம் அது. இது வந்து தமிழ் மூவிஸில் அப்படி இருக்காது. பொதுவாக தமிழ் மூவிஸில் வந்து நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு, எல்லாருமே பாட்டு, டான்ஸு, சண்டை, காமெடி அப்படியே மிக்ஸாக இருக்கும். அது வந்து மசாலா எலிமெண்ட்ஸாக இருக்கும். இது வந்து யூஷுவல் தமிழ் படமே கிடையாது. இது வந்து பியூர்லி ஒரு ஹாலிவுட்டோட ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துப்பட்டது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து லேகிங்கன்னா அந்த கேரக்டரைசேஷன் ஸ்பாயில் ஆகிடும். அங்கே போய் பாட்டு போட்டு சண்டையை போட்டு டான்ஸ் ஆடின்றதுன்னா தட் வுட் ஹவ் ஸ்பாயில் த என்டையர் மூவி. அதுக்கு பதில் பேசாமல் வேதாள மாதிரி, இது பில்லா மாதிரி, விஸ்வாசம், வீர மாதிரி படத்தை வந்து ஆக்ஷன் பேக்டாக எடுத்துகிட்டுருக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்ததால் இது ஒரு புது முயற்சி. டேரக்டரு அஜித் அது வந்து ஒத்துட்டுருக்கிறார், அவ்வளோதான். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு மூவி. இது நம்ம வர வைக்கலைன்னா புது ட்ரெண்டிங்காக எந்த மூவிஸும் வராது தமிழ் சினிமாவில். யூஸ்வலாக வந்து மசாலா படம் தான் நம்ம பார்த்துட்டுருக்கணும். அதுக்காக வந்து மசாலா படம் வந்து பார்க்கணும்னு சொல்லலை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வந்து நல்ல மூவி கொடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட இது. அதை புரிஞ்சுக்கணும்.